கேட்டாலும் தங்கு தடையில்லாமல் தருவேன். இதுவே சத்தியம். அண்ணாச்சி ஆமா தாங்கி இரும் சென்று வாருங்கள். உமக்கு ஆபத்து என்றால் தாயே என்று கூப்பிட்டால் ஓடோடி வந்து எனக்கு என்று ஒரு கடமை இருக்கின்றது. எனக்கு திருமணம் வேண்டாம், காதல் வேண்டாம் என்று உரைத்தீர். சதியம் பதியம் என்பது என்ன தெரியுமா? கணவனுக்கு ஒரு துன்பம் என்றால் மனைவி பங்கேற்க வேண்டும். மனைவிக்கு ஒரு ஆபத்து என்றால் கணவன் பங்கேற்க வேண்டும். அப்படிப்பட்டதுதான் மன வாழ்க்கை. ஆதலால் உண்மைதான். இருந்தாலும் மனதார காதலித்து விட்டேன் அல்லவா? அதற்காக உங்களுக்கு அந்த வண்டியை கரிடாலி மரத்துக்கு எடுக்க வேண்டும் என்றால் நானும் அதற்கு உறுதுணையாய் உங்களோடு வருகின்றேன். அந்த வண்டிய மரம் எங்க இருக்கின்றது தெரியுமா? எங்கே இருக்கின்றது? என்னுடைய அரண்மனையில் தான் இருக்கின்றது. அது மட்டும் கிடையாது, வடக்கே ஆஞ்சநேயரும் தெற்கே ஐயனார் அப்பனும் காவல் இருக்கின்றார்கள். அவர்களால் அதை எப்படி எடுக்க வேண்டும் என்று வழிமுறை